இன்னைக்கு மருத்துவ குறிப்புல என்ன பாக்குறோம்னா, நம்ம வீட்டு உபயோக பொருட்கள்ல இருக்கிற மருத்துவ குணங்களை பத்தி பார்க்க போறோம். வீடுகளை நம்ம சாதாரணமா பயன்படுத்துற மஞ்சள், இஞ்சி, பெருங்காயம், சுக்கு, இதுல உள்ள மருத்துவ குணங்கள், அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், இத பத்தி சொல்ல போறோம். பெருங்காயம். பெருங்காயத்தை சாப்பிடுறதுனால நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும், வாயு தொல்லை நீங்கும், வயிற்று வலி, வயிற்று உப்புசம் இதெல்லாம் சரியாகும். பெருங்காயம் ஜீரண சக்தி நல்ல மருந்து. அடுத்து மஞ்சள். இது ஒரு சிறந்த நுண்ணுயிர் கொல்லி, இதய வாழ்வு, புற்றுநோய்க்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து. எல்லாத்துலயும் நம்ம மஞ்சள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, ரத்தத்தை நல்லா சுத்தமாகுது. இஞ்சி. இஞ்சி சாப்பிடறதுனால சளி, இருமல் இதெல்லாம் சரியாகும். புளி ஏப்பம், வாயு பொறுமல், வயிறு உப்புசம், வயிற்று வலி இதெல்லாம் சரியாகும். தொண்டை வலி, தலைவலிக்கும் நல்ல மருந்து. இஞ்சி சாரோடு தேன் கலந்து சூடாக்கி காலையில வெறும் வயிற்றுல ஒரு கரண்டி வீதம் சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தாக்க தொப்பை குறையும். இன்னைக்கு பெரிய பிரச்சனை தொப்பை தான் இருக்கு, உடம்பு குண்டாகிறது. இதுக்கெல்லாம் இஞ்சி சேர்த்து சாப்பிடறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தினமும் ஒரு துண்டு இஞ்சியை அரைத்து ஒரு டம்ளர் மோர்ல கரைத்து குடித்தால் இடுப்பு பகுதியில் உள்ள கொழுப்பு நல்லா குறையும். அதனால இஞ்சி டீ இது மாதிரி எல்லாம் குடிச்சா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுக்கு. சுக்குடன் சிறிது பால் சேர்த்து நன்றாக அரைத்து நன்கு சூடாக்கி இளம் சூடான பதத்திற்கு ஆறிவிடும். வலி உள்ள கைகால் மூட்டு வலி இந்த வலியெல்லாம் இருக்கிறனாக்க அந்த இடத்துல பூசி வந்தோம்னாக்க கைகால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் சரியாயிடும். சுக்க தூளாக்கி எலுமிச்சை சாறுடன் கலந்து குடித்தால் பித்தம் விலகும். தயிர் சாதத்துடன் சிறிது சுக்குப்பொடி சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கிற புண்ணு இதெல்லாம் ஆறிடும். சுக்கு, மிளகு, சீரகம் இதெல்லாம் எண்ணெயில போட்டு காய்ச்சி நல்ல பதத்துக்கு வந்தாலும் இறக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை தேங்காய் எண்ணெய் மாதிரி தலைக்கு தேய்ச்சி வந்தோம்னாக்க ஈரு, பேனை இதெல்லாம் வர. அடுத்து பூண்டு. பூண்டு சாப்பிட்றதுனால நல்ல குரல் வரும், பசியின்மையை போக்கும், சிறுநீரக நோய்கள் விலகும், இருதய அடைப்பு விலகும், மூட்டு வலி, முடக்குவாதம் சரியாகும். பூண்டு சாற்றை அதை சாறு எடுத்து தெளித்தால் அந்த இடத்திற்கு பாம்புகள் வராதுன்னு சொல்லுவாங்க. குடல் பூச்சிகள், ஆஸ்துமா, மூக்கடைப்புக்கு இதெல்லாம் ஒரு நல்ல மருந்து பூண்டு. பூண்டை உப்பு சேர்த்து இடித்து சுளுக்கினால் பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவினால் சுளுக்கு சரியாகும். பல்வலியால் அவதிப்படுபவர்கள் 2 பூண்டு பரல உரித்து வலி உள்ள இடத்தில் வைத்துக் கொண்டால் பல்வலியெல்லாம் போயிடும். அடுத்து தேங்காய். நிறைய பேர் தேங்காயில கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அது தேங்காய் சமைக்கும் போதுதான் கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சமைக்காத தேங்காய், அதாவது தேங்காய் பச்சையா இருக்குல்ல, அந்த தேங்காய் சாப்பிடலாம். தேங்காய் பால் எடுத்து சாப்பிடலாம். இது நல்ல எதிர்ப்பு சக்தி தரும். இதுல விட்டமின் சி, நீர், புரோட்டீன், இரும்புத்தாது, கால்சியம், பாஸ்பரஸ் இது மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது. சளி, இருமல், ஆஸ்துமா இதெல்லாம் சரியாயிடும் தேங்காய் சாப்பிட்றதுனால. மலச்சிக்கல் விலகும், குடல் பூச்சிகள் நீங்கும், புற்றுநோயை குணப்படுத்தும், நல்ல மருந்து இது. வெங்காயம். வெங்காயம் சாப்பிட்றதுனால மூலவியாதிகள் விலகும், சளி, இருமல் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். கொழுப்பு, நீரிழிவு நோயாளிகள் வெங்காயத்தை சாறு எடுத்து டெய்லி குடித்து வந்தா ரொம்ப நல்லது. மஞ்சள் காமால சரியாகும், ஜீரண சக்தி குறைக்கும். அடுத்து ஓமம். கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து இதெல்லாம் இதுல இருக்குது. இருமல், வயிற்று பொறுமல் இதெல்லாம் சரியாகும், ஜீரண சக்தி கொடுக்கும். ஓமப்பொடியை துணியில் கட்டி நுகர்ந்து பார்த்தால் மூக்கடைப்பு நீங்கும். ஓமத்தை நீரில் கொதிக்க வைத்து அதனுடன் பனை வெல்லம் சேர்த்து காலை வேளையில் சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறும். குழந்தைக்கு மந்தம் ஏற்படும். இந்த மந்த நிலையை மாற்ற ஓமம், சுக்கு, சித்திர மூல வேர்பட்டை மூன்றையும் சம அளவு நன்றாக சேர்த்து பொடியாக்கி அதனுடன் கடுக்காய் பொடி சேர்த்து அதில் சிறிதளவு எடுத்து மோரில் கலந்து குடித்து வர மந்தம் விலகும். ஓமத்திராகம். இந்த ஓமத்துல இருந்துதான் ஓமத்திராகம் செய்யறாங்க. இது சிறந்த ஜீரண மருந்து, வயிற்று வலி நிவாரணி. வெந்தயம். இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு சிட்டிகை அளவு சுத்தமான வெந்தயத்தை எடுத்து 200 மில்லி அளவு தண்ணீரில் போட்டு மூடி வைத்து விட்டு
காலையில் வெறும் வயிற்றில் ஊற வைத்த வெந்தயத்தால் உடல் சூடு, மலச்சிக்கல் இதெல்லாம் வராது. வெந்தயத்துடன் சிறிதளவு பெருங்காயத்தை போட்டு வறுத்து பொடி செய்து ஒரு டம்ளர் வெந்நீரில் அல்லது மோரில் கலந்து குடித்து வந்தால் அஜீரணம், வாயு கோளாறுகள் நீங்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வெந்தய பொடியை நீரில் அல்லது மோரில் கலந்து தினமும் குடித்து வர சர்க்கரை கட்டுக்குள் வரும். மூட்டு வலி, நல்ல ரத்த ஓட்டம் இதற்கெல்லாம் வெந்தயம் சிறந்த மருந்தாகும். அடுத்து சீரகம். தினமும் தண்ணீருடன் சிறிது சீரகத்தை போட்டு நன்கு கொதிக்க வைத்து குடித்து வந்தால் அஜீரண கோளாறு விலகும். மோருடன் சீரகம், இஞ்சி, சிறிது உப்பு சேர்த்து பருகினால் வாயு தொல்லை நீங்கும். சீரகத்தை இஞ்சி, எலுமிச்சம்பழச்சாறில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்துக் கொள்ளவும். இதை தினமும் 2 வேளை வீதம் 3 நாட்கள் சாப்பிட்டு வர பித்தம் குணமாகும். சுக்கு, சீரகம், மிளகு, திப்பிலி ஆகியவற்றை பொடித்து தேன் கலந்து சாப்பிட்டு வர உடல் உள் உறுப்புகள் சீராக இயங்குவதோடு எந்த நோயும் வராது. இதெல்லாம் யூஸ் பண்ணி பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.